ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சிருஷ்டி எஸ்எஸ்சி அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் இங்கிலீஷில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். பப்ளிக் எனிமி நம்பர் 1, someone who is the greatest threat to a group or a community. ஸோ ஒரு குழு அல்லது சமூகத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறதுக்கு பேர் தான் பப்ளிக் எனிமி நம்பர் 1. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். இன் மெனி கண்ட்ரீஸ் டுடே ட்ரக் அப்யூஸ் இஸ் பப்ளிக் எனிமி நம்பர் 1. சரிங்களா? ஸோ நிறையா கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் அப்யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழு அல்லது சமூகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின், wolf in sheep's clothing, someone who hides harmful intent. சரிங்களா? ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கூடவே இருப்பாங்க, பட் அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த விரோதத்தையும் வன்மத்தையும் வந்து பார்த்திங்கன்னா காமிக்காமலேயே, ஸோ தீங்கு விளைவிக்க நோக்கத்திலேயோ வந்து பார்த்திங்கன்னா கூடவே இருப்பாங்க. சரிங்களா? அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா wolf in sheep's clothing. ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள். beware of him, he is wolf in sheep's clothing. சரிங்களா? ஜாக்கிரதையாக இருங்க, அவர் வந்து பார்த்திங்கன்னா wolf in sheep's clothing அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தீங்கு விளைவிக்கக்கூடிய நபர் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் ஒன், black sheep, someone who is considered a disgrace to a group. ஸோ ஒரு குழுவிற்கோ ஒரு இடத்துக்கோ இல்லை ஒரு ஃபேமிலிக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அவமானமாக கருதப்படக்கூடிய நபர். ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாடு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ மை பிரதர் இஸ் த பிளாக் ஷீப் ஆஃப் த ஃபேமிலி. சரிங்களா? என்னோடய பிரதர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, மை ஃபேமிலிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவமானமாக கருதலாம். சரிங்களா? அவர் தான் வந்து ஒரு கருப்பாடு அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், லூஸ் கெனான், an unpredictable and potentially dangerous person. ஸோ கணிக்க முடியாத ரொம்பவே ஒரு ஆபத்தான நபரை தான் லூஸ் கெனான் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பிரடிக்டபிள் அண்ட் பொட்டென்ஷியலி டேஞ்சரஸ் பர்சன். நெக்ஸ்ட், ஹை அண்ட் ரை. ஸோ ஹை அண்ட் ரை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெக்லெக்டட், பீயிங் இன் ஹெல்ப்லெஸ் அண்ட் அபெண்டன்ட். ஸோ அபெண்டன்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அபெண்டன்ட் பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே புறக்கணிக்கத்தக்க வகையில், அப்படி இல்லைன்னா உதவியற்ற நிலையில், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க தான் ஹை அண்ட் ரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஹீ லெஃப்ட் மீ ஹை அண்ட் ரை. சரிங்களா? அவன் என்னை வந்து ஒரு என்ன சொல்கிறது, கை விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹை அண்ட் லோ. ஹை அண்ட் லோ அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் காணப்படுறது தான் ஹை அண்ட் லோ, எவ்ரிவேர். சரிங்களா? அனைத்து இடங்களிலும் காணப்படுது. ஐ ஹாவ் பீன் லுக்கிங் ஹை அண்ட் லோ ஃபார் மை கிளாஸஸ். ஸோ என்னோடய கிளாஸஸை வந்து எல்லா இடத்துலையுமே நான் தேடினேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுதான் ஹை அண்ட் லோ. இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹை அண்ட் மைட்டி. ஸோ ஹை அண்ட் மைட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அரோகெண்ட்டாக இருக்கிறது. ஸோ ரொம்ப திமிர் பிடிச்சி அரோகெண்ட்டாக இருக்கிறதுக்கு பேர் தான் ஹை அண்ட் மைட்டி. டோன்ட் கெட் ஹை அண்ட் மைட்டி வித் மீ. ஸோ என் மேலே வந்து ரொம்பவே அரோகெண்ட்டாகவும் ரொம்ப திமிர் பிடிச்சதமாக என்கிட்ட இருக்காத அப்படின்னு சொல்கிற மாதிரி. நெக்ஸ்ட் ஒன், வெதர் த ஸ்டார்ம் அப்படிங்கிறது டு டீல் வித் த டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் வித்தவுட் பீயிங் ஹார்ம்ட் ஆர் டேமேஜ் டு மச். ஸோ ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பாதிப்படையாமலும் ரொம்ப சேதாரமாகாமல் ஸோ ஒரு கடினமான சுச்சுவேஷனை சமாளிக்கிறது. சரிங்களா? ஆஃப்டர் லூசிங் அ ஜாப் ஷி வெதர்ட் த ஸ்டார்ம் பை ஃபைண்டிங் த நியூ ஒன் குவிக்லி. சரிங்களா? ஸோ அவளுக்கு ஜாப் போனதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டிஷனை, ஸோ புது ஜாப் வேகமாக தேடி அந்த புது ஜாப்பை வந்து தேடி அந்த இக்கட்டான சூழ்நிலையை வந்து சமாளித்தாங்க. அதுதான் வெதர் த ஸ்டார்ம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், புல் அவுட் ஆல் த ஸ்டாப்ஸ், மேக் அ வெரி கிரேட் எஃபர்ட் டு அச்சீவ் சம்திங். சரிங்களா? ஏதாவது ஒன்றை அடைகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு முயற்சி பண்ணுறது. சரிங்களா? இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே ஒரு கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணுறதுக்கு தான் புல் அவுட் ஆல் த ஸ்டாப்ஸ். ஸோ we pull out all the stops to meet the deadline. சரிங்களா? ஸோ டெட்லைன் முடிக்கிறதுக்கு, ஸோ டெட்லைனுக்குள்ளே அந்த ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லா எஃபர்ட்ஸும் போட்டு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன், கீப் இட்ஸ் ஹெட் அபவ் வாட்டர். ஸோ சர்வைவ் அமிட்ஸ் சேலஞ்சஸ் அண்ட் மேனேஜ் டு சர்வைவ் அ டஃப் ஆர் சேலஞ்சிங் சிச்சுவேஷன். ஸோ ரொம்ப ஒரு கஷ்டமான அல்லது சவாலான சூழ்நிலையிலேருந்து தப்பிக்கிறது. ஸோ அதுக்கு பேர் தான் கீப் இட்ஸ் அபவ் வாட்டர். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள். ஹி டுக் அ செகண்ட் ஜாப் ஜஸ்ட் டு கீப் இஸ் ஹெட் அபவ் வாட்டர். சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வை பண்ணுறதுக்காக செகண்ட் ஜாப் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ
ஸோ செகண்ட் ஜாப்பில் வந்து சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் டேர்னிங் அ பிளைண்ட் ஐ அப்படிங்கிறது என்னென்ன? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கண்டுக்கிறாத மாதிரி இருக்கிறது தான் டேர்னிங் அ பிளைண்ட் ஐ. ஸோ ஒரு விஷயத்தை வந்து பார்க்காத மாதிரி நடிக்கிறது. ஓகேவா? டீச்சர்ஸ் ஆர் டேர்னிங் அ பிளைண்ட் ஐ டு pupils ஸ்மோக்கிங் அட் ஸ்கூல் a report reveals today. டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேர்னிங் அ பிளைண்ட் ஐ அப்படிங்கிறது பீப்புள் அப்படின்னா மாணவர்கள் மேலே. ஆக்சுவலாக மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ஸ்மோக் பண்ணியிருக்காங்க, கண்டும் காணாமல் இருந்திருக்காங்க. ஸோ அதை வந்து ரிப்போர்ட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போ. ஓகேவா? ஸோ அதான் எக்ஸாம்பிள். இந்த நெக்ஸ்ட் ஒன் டார்க் ஹார்ஸ் அப்படிங்கிறது அன்எக்ஸ்பெக்டட் வின்னர். சரிங்களா? எதிர்பாராத வெற்றியாளர். ஒரு விஷயத்தில் அவர் வெற்றி பெறுவாரா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, பார்த்தா திடீர்னு அவர் ஜெயிச்சிருவார். அதுதான் டார்க் ஹார்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் சச் அ டார்க் ஹார்ஸ் இன் த காம்படிஷன். ஸோ அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவன் அந்த போட்டியில் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் வின்னராக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் ஸ்டோன்ஸ் த்ரோ அப்படிங்கிறது பக்கத்தில், அருகில் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வரும். ஹை ஸ்கூல் இஸ் ஜஸ்ட் ஸ்டோன்ஸ் த்ரூ ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ். அவனோட ஹவுஸில் இருந்து ஹை ஸ்கூல் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. அதுதான் கொடுத்துருக்காங்களா, ஸ்டோன்ஸ் த்ரோ. ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் ஒன் நிப் சம்திங் இன் த பட். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா முளையிலே கிளியர் இருக்குது. சரிங்களா? ஸோ டெஸ்ட்ராய் சம்திங் அட் த ஏர்லி ஸ்டேஜ். ஸோ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டே இனிஷியலாகவே அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுறது, அந்த விஷயத்தை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறது. ஸோ த ஐடியா ஹாஸ் பீன் நிப்டு இன் த பட் பை த லோக்கல் கவுன்சில். இந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் கவுன்சில் மூலிமா ஸ்டார்டிங்லேயே வந்து என்ன பண்ணப்படுது, அந்த விஷயத்தை வந்து வேணான்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அந்த நெக்ஸ்ட் ஒன் ஹேர் இன் த பட்டர், அ சேலஞ்சிங் சுச்சுவேஷன். ஹேர் இன் த பட்டர் அப்படிங்கிறது சேலஞ்சிங் சுச்சுவேஷன், ஒரு சவாலான எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஹேர் இன் த பட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் சுச்சுவேஷன் ஹேர் இன் த பட்டர். சரிங்களா? ஒரு சவாலான இந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவாலான சூழ்நிலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வரும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.